வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு இந்த வெயில் காலம் பயங்கரம் பாடாப்படுத்திட்டு நமக்கு ஆத்துல குளிக்கிறத விட அருவியில குளிக்கணும்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆசை அதிகம். தாமிரபரணி ஆறு நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தை சொர்க்க பூமியா ஆக்கக்கூடியது. விவசாயிகளின் சொர்க்கம்னு சொல்லலாம். அந்த ஆறு ஓடுற இடம் பூரா விவசாயிகளின் சொர்க்கம். எந்தெந்த ஊர் வழியெல்லாம் போகுதோ அந்த ஊர் பூரா சொர்க்க பூமி மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு தாமிரபரணி அன்னை அந்த ஓடுற இடத்த பூரா செழிக்க வச்சுக்கிட்டு இருக்கா. சரி, அங்க சுற்றுலா பயணிகள் நாங்கெல்லாம் ஏரல்னங்கள் பக்கத்துல இருக்கு. எங்க தூத்துக்குடியில இருந்து ஒரு 32 கிலோமீட்டர். அங்க போய் எப்படியும் வருஷத்துல ஒரு 5-6 தடவை குளிக்க போயிருவோம். அந்த ஆத்துல போய் குற்றாலத்துக்கு அடிக்கி வாரத்துல ஒரு வருஷத்துல ஒரு தடவை 2 தடவை போவோம். ஒரு வீடியோ ஒண்ணு பார்த்தேன். கொடிவேரி அருவி கோபிச்செட்டிப்பாளையத்துல இருக்கான். கோபிச்செட்டிப்பாளையத்துல கொடிவேரி அருவின்னு ஒரு டேம்ல இருந்து வருது. அத ஒரு 12 அடிக்கு திண்டு மாதிரி யானை மாதிரி கட்டி விட்டு அதுல அருவி விழுற மாதிரி வச்சாங்க. 2-3 இடத்துல நீளமா விழுது. அது ஒரு நேரத்துல பல ஆயிரம் மக்கள் குளிக்கிற மாதிரி அந்த அருவி இருக்கு, நீளம் இருக்கு. ஏன்னா ஆறு பெரிய ஆறு, அதுல டேம் கட்டி வச்சிருக்கான். ஜம்முன் இருக்கு. அது பார்க்க அவ்வளவு நம்ம போய் குளிக்கல, அதை பார்க்கும் போது அவ்வளவு அருமையா இருக்கு. உங்களை ஸ்கிரீன்ல போட்டு காமிக்கேன். அவ்வளவு அருமையா இருக்கு. இப்படி ஒரு ஆறு, அவ்வளவு பெரிய ஆறு ஓடுறதா மறிச்சு மக்களுக்கு ஆனந்த குளியல். அது விவசாயத்துக்காக பண்ணிட்டாங்க, இருந்தாலும் மக்களுக்கு அது அவ்வளவு ஒரு ஆனந்த குளியலுக்கு அவ்வளவு இது இருக்கு. பல மாநிலத்துல இருந்து குளிக்காங்க. இப்போ தாமிரபரணி ஆறு பிரம்மாண்டமான ஆறு. ஆமா, வற்றாத ஜீவநதி. இப்ப இந்த மாதிரி வற்றாத ஜீவநதி இந்த ஆத்துலயும் அந்த மாதிரி ஒரு அணைய கெட்டி அருவி மாதிரி உழ வச்சு செயற்கையா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி பார்த்தேன். அவ்வளவு ஒரு சூப்பரா இருக்கும். எப்படியும் அது கிட்டத்தட்ட பாவநாசம் தலையாறு அணையில அங்க மேல பாவநாசம் மேல உற்பத்தியாகி அணைக்கட்டுல அங்கிருந்து திறந்து ஓடி வருது. கடல்ல கிட்டத்தட்ட 128 கிலோமீட்டர் பயணம் பண்ணுது. அது அந்த வழி பூரா சொர்க்க பூமி தான். அது ஓடுற இடம் பூராமே மரங்கள், வயக்காடு, வெத்தலைக்கொடி, வாழைத்தோட்டம் செழிப்பா இருக்கும். பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அந்த அந்த தமிழ்நாடு பாதை வழியா பயணம் போனோம்னா, கார்ல போனோம்னா, பஸ்ல போனோம்னா அவ்வளவு குளுன்னு இருக்கும். ஆத்துல அந்த ஓடுற ஆத்துல நிறைய தடவை குளிச்சிருக்கோம். ஆனாலும் எனக்கு ஒரு மனசுல ஒரு ஆதங்கம். இந்த கொடிவேரி அருவி மாதிரி இங்க செயற்கையா இந்த இதுல தாமிரபரணி ஆத்து படுகையத்துல ஓடி வருது. 128 கிலோமீட்டர் ஓடி வருது. இது அங்க ஒரு 10 அடி தூரத்துக்கு திண்டு மாதிரி போட்டு அருவி மாதிரி செயற்கை அருவி உருவாக்கி வச்சா இங்கிட்டு உள்ள மக்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டம், இன்னொரு சுற்று வட்டம், ஏகப்பட்ட மாவட்டங்கள் சுற்று வட்டத்தில் இருக்காங்க. அவங்க எல்லாம் நல்லா சந்தோஷப்படுவாங்க. வெயில் காலத்துல இருந்தாலும் மற்ற நேரமும் அதுல ஆனந்தமா குளியல் பண்ணுவாங்க. ஆத்துல குளிக்கிறது ஒரு சந்தோஷம் தான். அதை விட இந்த மாதிரி ஒரு அருவியில குளிக்கிறது மேல மக்களுக்கு சந்தோஷம் தரும். இத என்னுடைய கருத்து. நிறையவர்களுக்கும் இது மாதிரி ஒரு ஆசை இருக்கலாம் மனசுக்குள்ள. இது மாதிரி அருவி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு. நான் அந்த கொடிவேரி அருவியை இப்ப தற்சமே தான் பார்த்தோன்னா இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்னா, இதே மாதிரிதான் நம்ம தாமிரபரணி ஆறும் ஓடுது. ஒரு 5-6 இடத்துல இந்த மாதிரி திண்டுக்கிண்டா கட்டி விட்டு அணைக்கட்டு மாதிரி கட்டி ஒரு 10 அடி தூரத்துல விழுற மாதிரி வச்சா பல கோடி மக்கள் பயன்பெறுவாங்களே. இந்த கோடை வெயில் தாக்கத்துல போய் உள்ளே படுத்துக்கலாம். நல்லா அவ்வளவு அருவி, அவ்வளவு தண்ணி, தாமிரபரணி தண்ணி ஓடுது. விவசாயத்துக்கு பயன்படுது. இருந்தாலும் மக்களுடைய இந்த ஆனந்தம், சுற்றுலா பயணிகள் ஆனந்த குளியலுக்கு இப்படி ஒரு இது செஞ்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி மனசுக்கு ஓடுது.
உங்க நீங்க பாக்குற வீடியோ பாக்குறவங்களும் பாருங்க. ஆமா, அரசாங்கத்துக்கு கவனத்துக்கு கொண்டு போகணும். பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் இருக்கீங்க, பாத்தீங்கன்னா அரசோட கவனத்துக்கு கொண்டு போங்க. கொண்டு போய் எங்களை மாதிரி ஏகப்பட்ட மக்கள் அருவியில குளிக்கணும்னு ஆசையில இருப்பாங்க. அவங்களுடைய தாகத்தையும் தீர்த்து வைக்கலாம். இன்னும் மேலும் அதை வச்சீங்கன்னா நேரம் சுற்றுலாத்தலம், பெரிய பெரிய சுற்றுலாத்தலமா ஆயிரும். அதெல்லாம் திருப்பரப்பு அருவின்னு போய் குளிக்க போறோம். அது பெரிய சுற்றுலாத்தலம். கொடிவேரி அருவியும் பெரிய சுற்றுலாத்தலம். அதை வச்சு அதை வச்சாங்க, பல தின கோடியே செலவு பண்ணி கோடி கணக்குல அங்க 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 எல்லா பல பெரிய பெரிய அடுத்த கையில எல்லாம் கோடி கணக்குல இருக்கு. ஏதோ மக்கள் பயன்பாட்டுக்கு ஏதாவது உங்க பேர்லயாவது வைங்க. ஆமா, ஏதாவது உங்க பேர்லயாவது இந்த மாதிரி வச்சு அருவிய கொடிவேரி அருவிங்கிற மாதிரி யார் பேர்லயாவது. ஆமா, ஏகப்பட்ட கொடிகரங்கள் இருக்கீங்க, ஏகப்பட்ட தொழிற்சாலை இருக்கு, உங்க பேர்லயாவது வைங்க. எங்க அருவி, இந்த பேரை போட்டு அருவின்னு போட்டு செலவு பண்ணி வைங்க. இன்னும் வருங்கால சந்ததியிலாம் 100 வருஷம் கழிச்சு அந்த அருவியில குளிக்கிறவன்லாம் ஆனந்தப்படுவான். ஏன்னா நம்ம வருங்கால சந்ததியினருக்கு என்னெல்லாமோ வச்சுட்டு போறதுக்கு இப்படி ஒரு அருவி வச்சுட்டு போனாலும் அது ஓடுற பாதையில 128 கிலோமீட்டர் ஓடுது. ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு பார்த்து மக்களுக்கு ஆனந்தத்துக்கு ஒரு இடத்த செலக்ஷன் பண்ணி அதுல ஒரு 5-6 இடத்துல வைங்களேன். குடிமோசமா கெட்டு போச்சு, 100 வருஷம் கழிச்சு மக்கள் பார்த்தாங்கன்னா, அப்பா தாமிரபரணி ஆத்துல அந்த ஆத்துல குளிச்சேங்கிறது அருவியில குளிச்சேன்னு சொல்லுவான். ஆமா, அந்த மாதிரி வைங்க. இது என்னுடைய ஆசை இல்லை, என்னைய மாதிரி ஏகப்பட்ட பேர் ஆசைப்படலாம். வச்சு சந்தோஷம் மக்களை குசிப்படுத்துங்க. சுற்றுலா பயணிகள் ஆனந்தப்படுவாங்க. அது போக நம்ம கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரும். அது ஒரு பெரிய சுற்றுலாத்தலமா மாறும். இன்னைக்கு ஒரு கள்ளத்துக்கு வச்சோம்னா அது பெரிய சுற்றுலாத்தலமா மாறும். மேலும் ஒரு நல்ல பதிவுக்கும் நன்றி, வணக்கம்.